அரசு மற்றும் தனியார் மருத்துவ அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் தான் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவ சுற்றுலாவில் இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டவர்களில் 25 விழுக்காடு பேர் தமிழ்நாட்டை தேர்வு செய்வது பெருமையளிப்பதாக தெரிவித்துள்ளார். கிராமப்புற சமூக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக 24 மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் இப்போது புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு இதை தொடங்கி வைக்கிறேன். 2022 டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம். ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவர்களுடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. நான் வந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களிடத்தில் இதுவரை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கேட்டேன். 1,00,000 பேர் அளவுக்கு ஹலோ டாக்டர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார்கள். அரசு மட்டும் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது என்றாலும் தனியார் மருத்துவ சேவைகளும் ஒருங்கிணைந்து செய்யும் பட்சத்தில் முழுமையான மருத்துவ சேவையினால் தமிழ்நாட்டின் மக்கள் இன்றைக்கு உலகில் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இன்றைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவ சுற்றுலா என்கின்ற வகையில் இந்தியாவுக்கு வர தொடங்கி இந்தியாவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்.